சிறுவன் கடத்தல் வழக்கில் ஆஜரான எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியிடம் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், விவரங்கள் என்ன? பதிவு செய்யும். வணக்கம் நிஷா. திருவிழாங்காடு அடுத்த கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் வனராஜா என்பவரின் மகள் விஜயஸ்ரீ என்பவரை 3 ஆண்டு காலமாக காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் தனுஷின் தம்பி சிறுவனை ஏடிஜிபி வாகனத்தில் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி ஆகியோர் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரையும் ஆஜரான நிலையில் ஏடிஜிபி ஜெயராமன் மட்டும் கைது செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். இவரிடம் திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த விசாரணையில் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை ஜெகன்மூர்த்தியிடம் டிஜிபி ஜெயராமனுடன் உங்களுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது என்றும் யார் சொல்லி ஏடிஜிபி வாகனத்தில் சிறுவனை கடத்தினீர்கள் என பல்வேறு கேள்விகள் முன்வைத்து போலீசார் விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏடிஜிபி ஜெயராமனுடன் தொலைபேசி மூலமாக ஜெகன்மூர்த்தியார் பேசிய ஆடியோ வைத்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு வருவதாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. நிஷா. சுதாகர், விவரங்களுக்கு நன்றி.